ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதுல கைஸ்? ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? Yes, sir. ஓகே, ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் மேம். இன்னைக்கு ஃபுல்லாக எஸ்கியூஎல் பார்க்க போகிறோம். அந்த எஸ்கியூஎல் முடிச்சுட்டு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ரெஷருக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதை நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதே நான் சொல்கிறேன். அதையும் போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ அப்போ எஸ்கியூஎல்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு, இடி வரும், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ இது எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ஆக்சஸிங் தி டேட்டாஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ஆக்சஸிங் தி டேட்டாஸ். ஸ்டோர்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றது, ஆக்சஸ்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம், அது வந்து டேட்டாவை நீங்க எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? அதனால ஆக்சஸிங் தி டேட்டாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆக்சஸ் பண்ற மாட்டோம். ஓகே, ஒரு டேட்டானா என்ன? உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அது இதுன்னு வருதுல, அது எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்றதும் அது வேணும்னா எடுத்துக்கிறது தான் கான்செப்ட். புரிஞ்சா? ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே கைஸ். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ எல்லாரும் உங்களோட லேப்டாப்ல வந்து ஓப்பன் பண்ணுங்க. மை எஸ்கியூஎல் அந்த சர்ச்சில் போய் டைப் பண்ணாலே வரும். மை எஸ்கியூஎல் கமாண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்னு வரும் பாருங்களேன். இங்க பாருங்க கைஸ், என்னோட ஸ்கிரீன் பாருங்க. ஸ்கிரீன் பாருங்களேன். இந்த மை எஸ்கியூஎல் 8.0 கமாண்ட் லைன் கிளைண்ட்னு வருது பாத்தீங்களா? இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இது யூனிகோடு கிடையாது, இன்னொன்று இருக்கும். மை எஸ்கியூஎல் மேலே இருக்கு பாருங்க, வந்திருக்கு பாருங்க எனக்கு. மை எஸ்கியூஎல் இந்த மேலே வந்திருக்கு பாருங்க, கமாண்ட் லைன் கிளைண்ட் ஆப்னு இருக்கு பாருங்க. ஓகே, இதை தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓப்பன் பண்ணுங்க பாப்பா எல்லாரும். ஓப்பன் பண்ண உங்க பாஸ்வேர்டை கொடுங்க. 1 2 3 4 5 அதான கொடுத்துருப்பீங்க. அந்த வீடியோவில் தெளிவாக இருந்திருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் ஒரு மை எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு கொடுங்க பாப்போம். கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். ஓகேண்ணா. ஓப்பன் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ யார் லெஃப்ட் ஆனது? அருண காணாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி தர போறேன்னா, ஒரு டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் டீச் பண்றேன். ஓகேவா கைஸ்? ஸோ ஒரு டேட்டா பேஸை எப்படி டீச் பண்றது? ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஒரு 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 பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸில் உங்களோட டேட்டா எல்லாமே, டேட்டானா என்ன? யூசர் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் டேட்டா அப்படின்னா யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ். சரி சார், இந்த டேட்டாஸ்னா யூசர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டீங்க. யூசர் இன்ஃபர்மேஷனா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் வாங்குறோம்ல, ஏஜ், அது இதுன்னு, அதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதை நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். எதுக்காக அப்படின்னா, அப்பதான் என்னால அதை ஃபியூச்சர் யூஸுக்கு நான் எடுத்துக்க முடியும். புரியுதா? ஒன்ஸ் நீ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அந்த டேட்டா பேஸ் இருக்கிற வரைக்கும் உங்க டேட்டா பத்திரமா இருக்கும் அப்படியே. புரியுதா? அங்க சாட் அது சாட்டி உள்ள இருக்கும். ஓகேவா? அப்ப அதுல இருந்து நீங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கனாலும் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதா கைஸ்? அப்போ ஒரு டேட்டா பேஸ்ங்கிறது ஒரு செஸ் பாக்ஸ் மாட்டோம். அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க உள்ள போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான்.
வேற எப்பனாலும் ஃபியூச்சர்ஸ்க்கு அதை எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, உங்களோட இங்க போய் டைப் பண்ணுங்க, கிரியேட் ஸ்பேஸ். இதை நீங்க நோட்லயும் எழுதணும், இன்டர்வியூல இதை தான் கேட்பான். கிரியேட் ஸ்பேஸ், கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்பேஸ், டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, நான் கொடுக்கறதே கொடுங்க, September 13_DB. ஏன்னா இன்னைக்கு கிரியேட் பண்ணால ஞாபகத்துக்காக இன்னைக்கு நான் கொடுத்துட்டு செமிகோலன் கம்பல்சரியா கொடுக்கணும். இதை கொடுத்து என்டர் அமைக்கிறீங்கன்னா கொரி ஓகே அப்படின்னு வரும். இந்த மாட்டம் உங்களுக்கு வந்தாலே டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? அதை எப்படி சார் நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னா, உங்களோட சர்ச்சில் போயிட்டு ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அந்த ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டம் உங்களுக்கு அது தெரியும், அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஐயோ என்ன எனக்கு இப்படி வருது, ஒரே நிமிஷம். ஒர்க் பெஞ்ச், ஓகே. இதுல போய் இந்த பாக்ஸை போய் டபுள் கிளிக் பண்ணுங்க, பாஸ்வேர்டு கேட்கும். சம்டைம்ஸ் வந்து அதை கீழே அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கேட்காது. ஓகேவா? உங்க ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அது பொறுமையா லோட் ஆகி வரும். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் நிறைய எம்பி பிடிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இது. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதனால பார்த்துக்கோங்க, பொறுமையா லோட் ஆகி வரும். இதுல வந்ததுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், ஒரு குட்டியா ரெஃபரன்ஸ் ஐக்கான் இருக்கா, இங்க பாருங்க. அந்த என்னோட மவுஸ் அந்த இதை பாருங்களேன், அதை கிளிக் பண்ணா ரெஃபரன்ஸ் ஆகும். அந்த அந்த டேட்டா பேஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். ஸ்கீமாஸ் இருக்கும். ஆக்சுவலா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பீங்க, ஸ்கீமாஸ்க்கு மாத்திக்கோங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா September 13 ஒரு டிபி கிரியேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், கிரியேட் ஆயிருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நீங்க அங்க பண்ணது இங்க வந்துருச்சு பாருங்க. ஓகே, ஏன்னா அப்ப இதுக்கு பேர் தான் என்ன, அது எஸ்கியூல்ங்கிறது கொரி. அந்த கொரியை எங்க போய் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது, அதுதான் என்னது சாஃப்ட்வேர், MySQL சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பண்ணி பாருங்க பாப்போம். பண்ணி பார்த்து சொல்லுங்க வந்திருக்கான்ட்டு. பண்ணி பார்த்து சொல்லுங்க. கிரியேட், அதாவது நீங்க சர்ச்சில் போயிட்டு MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். உங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அதை 1 2 3 4 5 அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இது வரும். இதில் போய் டைப் பண்ணுங்க, கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் உங்க டேட்டாபேஸ் நேம் September 13_DP ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. ஓகேவா? நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கொடுங்க. செமிகோலன் கம்பல்சரி கைஸ், செமிகோலன் கொடுக்காம நீங்க என்டர் அமைக்காதீங்க. பண்ணிட்டு அவுட்புட் தான் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட்ல எழுதி வைங்க, டேட்டாபேஸ் கிரியேஷன் கோட் அப்படின்னு போட்டு எழுதுங்க. கொரின்னு போடுங்க, இதை கோடுன்னு சொல்லக்கூடாது, கொரி அப்படின்னு தான் சொல்லணும். அவுட்புட் தான் சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாம். Done, sir. ஓகே சார் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? ஒர்க் பெஞ்ச் போயிட்டீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் அந்த லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். பாத்தீங்களா? அந்த கீழே அந்த லோக்கல் ஹோஸ்ட் ரூட்னு ஏதோ போட்டிருக்கா, ஓப்பன் சார். பண்ணீங்களா? அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மட்டும் லோட் ஆகுதா? எஸ் சார். அதுல ஸ்கீமாஸை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வரிசையில பாருங்க உங்க டேபினி இருக்கான்னு பாருங்க. எஸ் சார், இருக்கு சார். அவ்வளவுதான். சோ அப்ப நீங்க அந்த SQL குறி அங்க போட்டா இங்க ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஓகே, அருண், சதீஷ் சொல்லுங்கம்மா. ஸ்கீமானா என்ன? என்னப்பா? டேட்டா பேஸ் தான் ஸ்கீமாஸ்னு சொல்றாங்க. டேட்டா பேஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கீமாஸ். டேட்டா வியூஸ் அப்படிங்குவாங்க. அது இதுக்கு பேர் இன்னொன்று இருக்கு, இதை இங்கேயும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்கீமாஸ்னா சார் என்னோட டேட்டா பேஸ் வியூஸ் எல்லாம் காட்டுங்க சார், எங்கெங்கெல்லாம் என் டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு காட்டுங்க சார், அந்த மாட்டோம். ஓகே, அதாவது இங்க போய் ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, இதுக்கு பேர் தான் ஸ்கீமாஸ்னு சொல்லுவாங்க. ஷோ டேட்டா பேஸ் கொடுத்து செமிகோலன் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த டேட்டா பேஸை ஃபுல்லா காட்டும், என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ. இங்கேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம், September 13_DB இருக்குல்ல. ஓகே, வந்திருக்கா? அப்ப நீங்க இப்படியும் செக் பண்ணிக்கலாம். பண்ணுங்க பாப்போம், நான் பண்ணி பாருங்க. ஷோ டேட்டா பேசஸ், இந்த கமெண்ட்லாம் நோட்ல எழுதி வைங்கப்பா. இன்டர்வியூல வந்து நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஓகே, ஒரு 2 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணா அது மக்கப் ஆயிரும் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த டேட்டா பேஸுக்குள்ள ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அந்த டேட்டா பேஸுக்குள்ள. ஓகே, ஏன் சார் டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஏன் கம்பெனில சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? ஏன் வந்து பிசினஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க? ஏன் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லயே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருப்பாங்க, பேக் அண்ட் டெவலப்பர் இருப்பாங்க, டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஓகே, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததான் ஒரு கம்பெனி, ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? அப்ப உங்களோட கம்பெனி நேம்ல ஒரு டேட்டா பேஸ், உங்க ப்ராஜெக்ட் நேம், உங்க ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக். அந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ன்ட்டு ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல இப்போ நீங்கெல்லாம் யாரு? நீங்க யூஆரா இப்போதைக்கு நீங்க பேக் அண்ட் படிக்கிறனால பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப பேக் அண்ட் டெவலப்பருக்குரிய அந்த வேலை பார்க்குற பர்சனோட டேட்டா எல்லாத்தையுமே நான் இந்த என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள அந்த டிபிக்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இதே நீங்க ஃப்ரண்ட் அண்டா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க டேட்டா ஃபுல்லா ஒரு டேபிள்ல கிரியேட் பண்ணுவேன். அப்புறம் டெவாப்ஸ் இன்ஜினியர், டெஸ்ட் இன்ஜினியர், பிசினஸ் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடர்ஸ், ஸோ இவங்க எல்லாத்தையுமே தனித்தனி டேபிள்ல நான் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். அப்பதான் எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா, டே அபிஷேக்கோட போட்டோ டீட்டெயில்ஸ் எடு அப்படின்னா, எந்த அபிஷேக்? அதான்டா அந்த அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றானே அந்த பையன். எந்த ப்ராஜெக்ட்? அந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக். சரி, ஓகே, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல என்னவா ஒர்க் பண்றாரு? அதுல பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஓ அப்படியா? அப்படிங்கோமே அவர் அந்த டேட்டா பேஸ் போவார். இங்க பாருங்க கைஸ், உடனே இப்போ நான் சும்மா வேற ஒரு டேட்டா பேஸை காட்டுறேன். இப்போ அந்த டேட்டா பேஸ் நேம்ல உள்ள போவாரு, அதுல அந்த டேபிள்ஸ்குள்ள போவாரு. அதுல அந்த டேபிள்ஸ்குள்ள ஓ இந்த பையனா பேக்கெண்ட்ல அப்படின்னு பார்த்து அதை ஓபன் பண்ணாங்கன்னா அந்த டேட்டாலாம் காட்டும். புரியுதா கைஸ்? ஓகே, அப்ப இதுதான் ப்ராப்பர். அப்ப ஒரு டேட்டா பேஸுக்குள்ள ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப அதுக்கு எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்க இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே, அப்ப நான் கிரியேட் பண்ண போற டேபிள் எந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யூஸ் அப்படி கொடுத்து உங்களோட எந்த டிபில போய் ஸ்டோர் ஆகணும், செப்டம்பர் 13_db செமிகோலன் கொடுத்து என்டர் அமுக்குங்க. டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வரும். இது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டேபிள் கிரியேட் பண்ற அந்த கோரியை நீங்க எழுதணும். புரியுதா? ஏன் அப்படின்னா அப்பதான் நீங்க கிரியேட் பண்ண போற டேபிள் இந்த டிபிக்குள்ள போய் உட்காரும். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். எஸ் சார், புரியுது. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. யூஸ் செப்டம்பர் 13_db கொடுத்து செமிகோலன் கொடுத்து என்டர் அமுக்குங்க. டேட்டா பேஸ் சேஞ்ச் வந்திருக்கான்னு பாருங்க. பண்ணிட்டீங்களா கைஸ்? டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்திருக்கா? Yes, ma'am. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? Yes, ma'am. எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே இங்க கவனிங்க. இப்போ இதுல ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். எப்படி சார் கிரியேட் பண்றதுங்கிறத பாருங்களேன். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ற கோடு பாருங்க, கொரி பாருங்க. கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் நேம் கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்?
இப்போ ஓகே உங்களோட பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போமா? ஓகே, அதாவது நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்னால பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் டேபிள் நேம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. ஒன்று அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும், இல்லை மொத்தமாக டைப் பண்ணுங்க. ஓகே, வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்களா அந்த மாட்டம் தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேபிள் நேம். அதில் என்னென்ன ரோஸ்லாம் வேணும் அப்படின்னா கிரியேட் டேபிள் நேம் ஐடி வேணும். ஐடி வந்து இன்டீஜராக செட் பண்ணிக்கிறேன். இன்டீஜர்னா அங்கே நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும், அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் வேணும், அதை வந்து வேர் கேராக செட் பண்ணிக்கிறேன். வேர் கேர் 255. அது என்ன சார் வேர் கேர்னா கேரக்டர்ஸ். ஓகே, நீ வந்து நம்பரையும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துக்கலாம், என்னெல்லாம் நீ கொடுத்துக்க. ஆனால் 255 வரைக்கும் நீ கேரக்டர் வரைக்கும் லென்த் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உன்னால் கொடுக்க முடியாது. டிஃபால்ட்டாகவே நீ அவ்வளோதான் கொடுக்கணும். புரியுதா? ஸோ இதை நீ எப்படினாலும் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். 10 கொடு, உன்னோட விருப்பம் தான். 20 கொடு, உன்னோட விருப்பம் தான். அது ஓவராலாக 255 தான் உன்னால் கொடுக்க முடியும். புரியுதா? சரி, அடுத்து லாஸ்ட் நேம்ங்கிற ஒரு இதெல்லாம் காலம்ஸ். அந்த டேபிளில் வர காலம்ஸ் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி காலமு, அது நம்பர் மட்டும் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் காலமு அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எதுனாலும் நீ போட்டிருக்கேன்னா அது வேற கேராக செட் பண்ணியிருக்க. லாஸ்ட் நேமும் அதே மட்டும் நீ வேற கேராக செட் பண்ணிக்க. ஓகேவா? அப்புறம் ஏஜ் செட் பண்ணி இமெயில் ஐடி கம்பல்சரி வேணும். இமெயில் செட் பண்ணிக்கோங்க. இமெயில் வேர் கேர். ஓகே, 285. வேற என்ன கைஸ் வேணும்? ஏஜ் செட் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து இன்ட்டு போதும், இப்போதைக்கு இது போதும். அப்போ வந்து 1 2 3 4 5 காலம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்ட்ரா முக்கினீங்கன்னா கொரி ஓகேன்னு வரும். புரியுதா கைஸ்? அப்போ டேபிள் கிரியேட் பண்ணுற கொரி என்னது? கிரியேட் டேபிள் நேம். அதில் உங்களோட இந்த காலம்ஸ்லாம் அந்த வித் அந்த டேட்டா டைப்ஸோட கொடுக்கணும். ஓகே, என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போறீங்கன்னு அதுதான் வேர் கேரு இன்ட்டு இதெல்லாம். இதை கொடுத்து ஓகே வந்துருச்சுன்னா இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களோட அந்த குட்டி ஐக்கான ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செப்டம்பர் 13 அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அதான் உங்க டேட்டா பேஸ் நேம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள்ஸ் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க அந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கா, அதுக்கு மேலாக கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த காலம் ஃபுல்லாக வந்திருக்கும். ஐடி ஃபர்ஸ்ட் நேம், அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டிஃபால்ட்டாக ஒன்று எம்டியாக தான் வரும். அது டிஃபால்ட்டாக நம்பர் கொடுக்குறது, அதை விட்டுருங்க. ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஏஜ் வந்திருக்கா கைஸ்? பண்ணுங்க பார்ப்போம். பண்ணி பாருங்க. இதே மட்டும் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க பார்ப்போம். பொறுமையாக பண்ணுங்க, உத்து பார்த்து பண்ணுங்க. கோடு பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? சின்ன மிஸ்டேக் வந்தாலும் யாராவது வரும்பா, பார்த்துக்கோங்க. நோட்டில் எழுதிக்கோங்க. வருதா கைஸ்? அவுட்புட் வருதா? இந்த கோடை எழுதி வைங்க. டேபிள் கிரியேட் பண்ற கோடு அப்படியே கொரின் போட்டு எழுதி வச்சுக்கோங்க.
Okay, now. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? Yes, sir. அதர்ஸ் நெக்ஸ்ட் போலாமா? அருண், அபிஷேக் வருதா அவுட்புட்டு எஸ் சார் வருது சார். உங்களுக்கு? அருண் அருண் சரி ஓகே. ஸோ இப்போ டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டேபிளையும் பார்த்தாச்சு கிரியேட் பண்ணதை. சரி, இதில் எப்படி சார் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, அப்போ டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா இன்சர்ட் குறி கொடுக்கணும். ஓகேவா? இன்சர்ட் இன்டூ, அதாவது இன்சர்ட் ஸ்பேஸ் இன்டூ டேபிள் நேம். டேபிள் நேம் என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீ என்னென்ன காலத்துக்குலாம் நீ இன்சர்ட் பண்ண போற, எல்லா காலத்துக்கு தான் டேட்டா கொடுக்க போறோம். அப்போ காலத்தெல்லாம் போடு. ஃபர்ஸ்ட் ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா இமெயில் கமா ஏஜ் கொடுத்துட்டேன். ஒரு ஸ்பேஸ் விட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கணும். வேல்யூஸ் ப்ளூரல்ல கொடுக்கணும். ஓகே, ரவுண்ட் ப்ராக்கெட். ஓகே, அவர் ஸ்பேஸ் விட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ல ஐடிக்கு நீ என்ன கொடுக்க போற? ஒன்றுன்னு கொடுக்க போறேன். ஏன்னா அங்கே இன்டிஜர் தான் கொடுக்கணும், அதனால நம்பரு. ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன கொடுக்க போற அப்படின்னா, நான் இப்போ நான் வந்து விராட் அப்படின்னு கொடுக்க போறேன். அதை நீ சிங்கிள் குவாட்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகேவா? கமா. லாஸ்ட் நேமுக்கு கோலின்னு கொடுக்க போறேன். ஓகே, கமா. இமெயிலுக்கு வந்து சிங்கிள் குவாட்ஸ் தான் கொடுக்கணும். virat@gmail.com கொடுத்துட்டேன். ஓகே, கமா. ஏஜ் வந்து 35 நம்பர்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? ரவுண்ட் பிராக்கெட் செமிகோலன் கிளிக் என்டர். கொரி ஓகேன்னு வந்திருக்கா? அப்ப இந்த இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொரி ஓகேன்னு வந்தா புரியுதா? இப்ப போயிட்டு இது வந்து டேபிள். இந்த டேபிளை ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இங்க மேல ஒரு மின்னல் வெட்டர் சிம்பிள் ஒன்று இருக்கா? பாத்தீங்களா? மின்னல் வெட்டர் மாட்டோம். ஓகே, இதுதான் எக்ஸிக்யூட் சிம்பிள் சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் ரெஃபரன்ஸ் ஆகும். எப்படி உங்க டேட்டா இங்க வந்திருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், வந்திருக்கா வரலையா? சொல்லுங்கப்பா. Yes, now. இதே மாட்டோம் சார். நான் திரும்பியும் நான் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுவேன் சார். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப் ஆரோ மார்க் இருக்குல்ல, பேஜ் அப் ஆரோ மார்க் உங்க கீபோர்டில், அதை கிளிக் பண்ணா மேல அந்த கோடு வந்துடும். இப்போ அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. இப்போ 1 ஆல்ரெடி கொடுத்துட்டேன், திரும்ப 2 போடுங்க. அடுத்து வந்து விராட்டா, இப்போ நான் எம்எஸ் அப்படின்னு போடுறேன். கமா கோலி எம்எஸ் தோனின்னு போடுறேன். அடுத்து மெயில் ஐடி வந்து dhoni@gmail.comனு போடுறேன். கமா ஏஜ் வந்து ஒரு 40 அப்படின்னு போடுறேன். லாஸ்ட்ல செமிகோலுக்கு அப்புறம் என்டர் அப்படின்னா இதுவும் ஓகே ஆயிரும். இப்போ போய் திருப்பி அந்த மின்னல் வெட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் ரெஃபரன்ஸ் ஆகி டேட்டா வந்துருச்சா? ஓகே, ஸோ இந்த மாட்டம் ஒரு 5 டேட்டா பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க, ஒரு 3 டேட்டா இல்லை 5 டேட்டா போட்டு உங்கள்கிட்ட கொடுங்க பார்ப்போம். பண்ணுங்க கைஸ்.
என்ன கைஸ் வருதா? அவுட்புட் வருதா கைஸ்? டவுட் இருந்தா கேளுங்க. என்ன ரொம்ப முக்கியம்ப்பா அதெல்லாம். பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாம பண்ணுங்க. சின்ன அந்த ஸ்பேஸு கர்லி ப்ராக்கெட் சாரி அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டை செமிக்குள்ளெல்லாம் மாற்றி போட்டாலும் யாராவது வரும்ப்பா. பெரிய ஒரு இது தலைவலி பிடிச்ச இது ஒரு குறி இது. கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? Tell me guys, next போலாமா? Yes, sir. ஓகே.
கைஸ் நெக்ஸ்ட் போலாம்ல. அதர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பாப்பலாம். சதீஷ், பிரீத்தி, அருண். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரு டேட்டாவை வந்து நீங்க 4 ஃபார்மேட்ல படிச்சே ஆகணும். கிரெட் மெத்தட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரெட்னா ஃபைல் ஹேண்டிங்ல படிச்சிருக்கோம். கிரியேட், ரீடு, அப்டேட், டிலீட். இதை நீங்க தெரிஞ்சாலே போதும். ப்ராஜெக்ட்டுக்கு இதுதான் வேணும். ஓகே, இதை தான் வந்து சொல்லி தருவேன் நான். ஓகேவா? ஸோ அப்போ கிரியேட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து என்னது? ஆர்னா ரீட் அண்ட் வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு நீங்க கொடுக்கறத ரீட் பண்ணி வியூ பண்றது எப்படி அப்படின்னா, செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஃப்ரம், ஓகே, டேபிள் நேம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ், செமிகோலன், கிளிக் என்டர். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி காமிச்சிருச்சா? புரியுதா கைஸ்? பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க டேபிள் நேம் போட்டு செமிகோலன் கொடுத்தா உங்களை ரீட் பண்ணி காமிச்சிடும். எஸ் சார், வந்துருச்சு. ஓகே, ஸோ ஓகே, இப்போ டேபிள் எப்படி வியூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இதுலயே வேர்னு சொல்லிட்டு ஒரு வேர் கிளாஸ் CLAUSE அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் கிளாஸ் அப்படிங்குவாங்க. இது என்ன சார் அப்படின்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்றது. அதாவது பர்டிகுலர் காலத்தை மட்டும். அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எனக்கு நான் ஏஜ்னு மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சாரி வேர் ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 40 போட்டுக்கோமா, 40ன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு 40 அல்லது 40 பிளஸ் இருக்கிற ஏஜ் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதோட டேட்டா மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க அப்படின்னா இந்த கோரி கொடுக்கலாம். பாத்தீங்களா, எனக்கு தோனியோட டேட்டா மட்டும் வருது. புரியுதா கைஸ்? அப்ப இந்த மட்டும் நீங்க நினைக்கிறது எப்படிலாம் கொடுக்கலாம். இப்ப பாருங்களேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் எனக்கு வந்து அதாவது ஆக்சுவலா இங்க அட்ரஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்ப மும்பைல 10 பேர் இருக்காங்க, மும்பை டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னா அது தனியா எடுக்கலாம். ஓகே, அதே மட்டும் எனக்கு லாஸ்ட் நேம் வந்து யாரோட நேம்லாம் வந்து கோலின்னு இருக்கோ அது அப்படி கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, இது கூட மொக்கையா இருக்கும். அதுதான். ஓகே கைஸ், இப்படியே இருக்கட்டும். ஏஜ் வந்து 35க்கு யார் இருக்கோ ஈக்குவல் டு 35க்குன்னு யார் இருக்கோ அவங்க டேட்டா மட்டும் வேணும்னா எனக்கு கோலி டேட்டா மட்டும் வருது பாருங்க. புரியுதா? ஸோ இந்த மாட்டம் நீங்க அந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணலாம். டேட்டாவை ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுலயே கைஸ் இங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம் கவனிங்களேன். இதையே சொல்றேன். இப்போ இன்னொன்னு இருக்கு இதுல என்னன்னா, அதுக்கு தான் உங்கள்ட்ட 5 டேட்டா நான் பண்ண சொன்னேன். இப்போ வேர் அண்ட் யூஸ் பண்ணலாம். அண்டு ஆர்லாம் லாஜிக்கல் ஆபரேட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வேர் எனக்கு வந்து ஐடி வந்து 1 இருக்கணும். அண்டு ஓகே, அண்டு ஏஜ் வந்து 35 இருக்கணும். 35 பிளஸ் இருக்கணும். அதாவது 35 அல்லது 35க்கு மேல இருக்கணும். புரியுதா கைஸ்? அவங்க ஐடி வந்து 1 இருக்கணும். அதாவது வேற மாட்டா வரும். அட்ரஸ் வந்து மும்பையா இருக்கணும். ஐடி ஏஜ் வந்து இவ்வளவு மேல இருக்கணும். நீங்க இப்படி ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஓகேவா? 30 அல்லது 30க்கு மேல இருக்கணும் அப்படின்னா செமிகோலன் என்டர் நமக்குனா எனக்கு பாத்தீங்களா விராட் கோலியோட ஏஜ் வருது. ஏன்னா ஐடி வந்து அவருக்கு 1 இருக்கு. அண்ட்னா இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. ரெண்டாவதா இருக்க ஏஜும் 1, 30க்கு மேல தானே இருக்கு 35. அப்ப இந்த ஃபில்டர் அவுட் பண்ணி எனக்கு காமிச்சிச்சு பாருங்க. புரியுதா? சோ இந்த மாட்டம் உங்ககிட்ட இருக்கிற டேட்டால நீங்க வேணுங்கிற டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டாவை சூப்பரா அழகா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கலாம். புரியுதா? சோ இந்த 3 குறியுமே நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா பண்ணி பார்த்தா சொல்லுங்க கைஸ். அதுக்கப்புறம் அப்டேட் சொல்லி தரேன். அப்புறம் delete. என்ன லேசா ஜூம் பண்ணுங்கண்ணா. இத ஜூம். ஓகே, இது நோட்ல எழுதுங்க. பண்ணி பார்க்காதீங்க. நோட்ல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்புறம் கூட நீங்க எல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸி தான் அது.
அந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு அனுப்புறேன் கைஸ். தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரீ டைம்ல, பொறுமையா உட்காந்து நிறையா இருக்கும். ஓகே, அது ஃபுல்லா நீங்க ஒரு எஸ்கியூஎல் கோர்ஸ் கைஸ். அது ஆக்சுவலா பொறுமையா படிச்சு இந்த கொரி உங்களுக்கு தெரியும், இங்கே தான் கொரி போடணும், அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். பொறுமையா பண்ணி பாருங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இன்டர்வியூல கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா எஸ்கியூல பொறுத்தவரைக்கும் எதை கேட்பானே தெரியாது கைஸ். ஏன்னா இது பேசிக்கு அஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் சொல்லி தரேன். ஆனா அவன் எஸ்கியூல இருந்து எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அப்டேட் டேபிள் நேம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இந்த ஒரு கம்பெனியில் நல்லா நான் இருக்கேன். இந்த ஒரு இதனால எனக்கு வேலையே போச்சு. வேலை மீன்ஸ் அந்த இன்டர்வியூ அப்படியே ஒரு ஸ்ட்ரகிளாக நின்றுட்டேன். அது செலக்ட் ஆகலை. இது இந்த கொரி தான். இந்த பாருங்க, ஒரு செட்டுங்க ஒரு கீவேர்டு போடாம விட்டேன். பைத்தான் எஸ்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் டேபிள் நேம் செட். அந்த செட்டு பக்கத்தில் நீ எதை மாற்ற போற? எதனா எனக்கு ஏஜ் வந்து 36 மாற்ற போறேன். ஓகேவா? ஆர் எதை வேர் ஏஜ் வந்து எங்க வந்து 35க்கு 30 இப்படி மாற்றலாம். அப்டேட் பைத்தான் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் வந்து 36 மாத்த போறேன். வேர் ஏஜ் வந்து எங்க 35 இருக்கோ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதாவது எனக்கு வந்து பைத்தான் ஸ்டூடெண்ட் செட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செட் பக்கத்துல ஏஜ் 36 மாத்தணும். மாத்தக்கூடிய வேர்டா அதை நீங்க கொடுக்கணும். ஓகே, அதாவது எனக்கு 36 மாத்தணும். எங்கன்னா ஏஜ் வந்து எங்க 35 இருக்கோ, விராட் கோலி ஏஜ் தான் 35, அப்ப 35 எனக்கு 36 நான் மாத்திருக்கேன். என்ட்ரு அமுக்குறேன். ஓகே, எனக்கு கொரி ஓகேன்னு வந்திருக்கா, ஒன் சேஞ்சுன்னு வந்திருக்கா, ரோ மேட்ச் 1. ஓகே, ஒரு இடத்துல அது 35 இருக்கு, அதை நான் மாத்திட்டேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. செலக்ட் ஓகே ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் செமிகோலன் கிளிக் என்டர். வந்திருக்கா? எனக்கு மாறி இருக்கா கைஸ்? 36 35ங்கிறது 36 மாறி இருக்கா? இங்கே போய் செக் பண்ணுங்களேன். இங்க இப்போ 35 இருக்கா? ரெஃபரன்ஸ் பண்றேன். 36 மாறி இருக்கும் பாருங்க. எப்படி மாறி இருக்கா? இதுதான் அப்டேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். புரியுதுல கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன் புரியுதுல? நோட் பண்ணிக்கோங்க அப்டேட் குறிய கோடு. அந்த செட்டுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, அந்த செட்டு பக்கத்துல நீ எதை மாத்த போறியோ அது என்னவா மாத்த போற? இப்போ எனக்கு வந்து இமெயில் ஐடியை நான் குமாருன்னு நான் மாத்த போறேன்னா அதை குமார கூட வேற எந்த இமெயில் ஐடியை மாத்த போற? எனக்கு விராட்டுங்கிற இமெயில் ஐடியை நான் மாத்த போறேன்னா அதுக்கு பின்னாடிக்கு அப்புறம் கொடுக்கணும். புரியுதா? இதுதான் கரெக்டான இது அப்டேட் பண்றது.
Done, sir. நெக்ஸ்ட் போலாமாப்பா? Yes, sir. அதர்ஸ். Yes, sir. ஓகே, Yes, நெக்ஸ்ட் sir. வந்து சூப்பர்ப்பா. delete பண்றது, delete python, delete from python students table name students where ஏஜ் வந்து எங்க எனக்கு வந்து 40 இருக்கோ அதை delete பண்ணு அப்படின்னு அர்த்தம். முடிச்சா? இப்போ எனக்கு 40வது ஏஜ் யாரு? தோனி. இப்போ தோனி டேட்டா இருக்காது. ஓகே, இருக்கு இல்லை பார்த்தீங்களா? ஒரு டேட்டா டெலிட் ஆயிருக்கு. சாரி, ஒரு டேட்டா எனக்கு தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இப்போ போய் பாருங்களேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு ஒரு டேட்டா தான் இருக்கும். பார்த்தீங்களா? புரியுதா? அப்போ delete பண்ணுறதுக்குரிய இது. ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் delete ஃப்ரம் பைத்தான் அந்த டேபிள் நேம் வேர் எந்த டேட்டா நீ கொடுக்குறியோ அதை delete பண்ணும். புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து Sir. சொல்லுங்கப்பா. Truncate என்ன சார் பண்ணும்? Truncate கமாண்ட் ஒன்று இருக்குமே சார். இல்லப்பா, டர்ன் கட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஏதோ ஒரு டேபிள் சொல்லி தரேன். இங்கேயே நீங்க பண்ணலாம் அதெல்லாம். ஓகே, இப்போ செப்டம்பர் 27 ஸ்டூடெண்ட்ஸ் டம்மியா இருக்கு எங்கிட்ட டேபிள் இருக்கா? இந்த டேபிள்ல இதுதான் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள ரைட் கிளிக் பண்ணி டர்ன் கட் அடிச்சீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகும். ஆனா டேபிள் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? இப்போ பாருங்களேன், டர்ன் கட் அடிக்கிறேன், டர்ன் கட் கொடுத்துட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த டேபிளை நான் கொடுக்கவே இல்லையா? ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுக்குறேன். எனக்கு எம்டி டேபிள் காட்டுதா? இதுக்கு முன்னாடி டேட்டா இருந்துச்சு, இப்போ எம்டி டேபிள் காட்டுது. ஓகே, அப்ப டர்ன் கட்னா என்னன்னா அது சாரி ட்ரெண்ட் கட்னா என்னன்னா அதுதான். அப்போ ஒன்லி ரிமூவ் என்டையர் டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணும். புரிஞ்சா? இதே டிராப் டேபிள்னா என்ன அப்படின்னா என்டையர் டேபிளையே டெலீட் பண்ணும். புரியுதாப்பா? ரெண்டுக்கு வித்தியாசம். எஸ்ஆர் நோ? சொல்லுங்கப்பா. Yes, sir. அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு இதுக்கு கொரி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல அனுப்புறேன். எல்லாம் நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே கொரி இருக்கு. ஓகேவா? அதை நீங்க சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா இது நான் பைத்தான்ல யூஸ் பண்றதுக்காக இதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க கோட்ல யூஸ் பண்ணணும், இங்க யூஸ் பண்ணக்கூடாது. நீ உங்களோட வேலை என்ன? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கணும், டேபிள் கிரியேட் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். நீங்க இந்த இன்சர்ட் பண்றது, மாடிஃபை பண்றது, டிலீட் பண்றது எல்லாமே உங்க கையில ஆக்சஸ் கிடையாது. கோடர் டெவலப்பர் கையில தான் ஆக்சஸ். அங்கதான் நீங்க கோட் எழுதணும். அதுக்காக தான் அந்த கிரெட் ஆபரேஷனை மட்டும் நான் டீச் பண்றேன். புரியுதா? ஓகே, இதை நீங்க தனியா படிக்கணுமே, இதை மட்டும் உங்களுக்கு போதாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றேன். புரியுதா? அதுல எல்லாமே நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். 50 கொரிக்கு மேல இருக்கும். ஒவ்வொன்னா ஃப்ரீ டைம்ல உட்காந்து போட்டு பாருங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் புரியுதுல? ஓகே, தயவு செஞ்சு அதை படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே, எஸ்கியூஎல் நோட்ஸ் இருக்கும். ஓகே, நான் அனுப்புறேன், கையோட அனுப்பிச்சிடறேன், இருங்க. ஓகே, இது நோட் பண்ணுங்க கைஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்ச் அதான் 40 அனுப்பிச்சிருக்கேன் கைஸ். அது அழகா இருக்கும். ஓகே, எஸ்கியூஎல் பத்தி, டேட்டா பேஸ்னா என்ன, அது இதுன்னு சூப்பரா அழகா ஹேண்ட் ரைட்லாம் அழகா இருக்கும். பொறுமையா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேணா ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கூட படிங்க. ஓகே, சூப்பரா இருக்கும் கைஸ். எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த எஸ்கியூஎல் பத்தி. ஒரு 34 பேஜ் இருக்கும். பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிரைமரி கீனா இன்டர்வியூ கொஸ்டின் அதெல்லாம். ஓகே, பிரைமரி கீங்கிறது வந்து உங்களோட பேங்க் நம்பர், உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை செட் பண்றது. யூனிக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அப்படியே நோட் பண்ற கேளுங்க. அதை யூனிக் கீனா என்னன்னா, இப்போ எனக்கு இந்த ஐடி நம்பர் வந்து ஒன்று பக்கத்தில் நான் பிரைமரி கீன்னு செட் பண்ணேன்னா இந்த ஐடி நம்பரை திரும்ப என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பிரைமரி கீடியா செட் பண்ணுவாங்க. இப்போ ஐஓபி பிரீத்தி 123 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரீத்தி 123 அதாவது அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னா அது திரும்ப வேற ஏதாவது அதே நம்பர் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டா பேஸ்ல எந்த டேபிள்னாலும், ஆனால் டேட்டா பேஸ்க்குள்ள நான் சொல்றேன் யூஸ் பண்ண முடியாது சார். அந்த டேபிள்ல சொல்றேன், அந்த டேட்டா பேஸ்க்குள்ள அந்த டேபிள்ல அந்த நம்பரை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஆல்ரெடி அதை பிரைமரி கீயா செட் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதே வந்து ஃபாரின் கீன்னு இருக்கு. ஃபாரின் கீனா என்னன்னா அந்த பேங்க்ல இருக்கிற அந்த அபிஷேக் அக்கௌண்ட்டை தூக்குடா. அப்ப அந்த அபிஷேக்கா நான் ஒரு ஃபாரின் கீயா செட் பண்ணிடுவேன். அதையும் இங்க இருக்கிற இதையும் செட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? இங்க இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்து நான் வேலிடேட் பண்ணுவேன். உங்களோட அந்த பேன் கார்டே ஆதார் கார்டே நீங்க ஜாயின் பண்ணீங்கல்ல, அது எல்லாமே இந்த ஃபாரின் கீ பேஸ் பண்ணி கான்செப்டா அவன் கூட எழுதிருப்பான். புரியுதா கைஸ்? ஸோ ஏன்னா பேன் கார்டுங்கிறது செப்பரேட்டு, ஆதார் கார்டுங்கிறது செப்பரேட்டு. இதை ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணோம்னா ஆதார் கார்டில் இருக்கிற பேரு அந்த டீடைல்ஸ், இங்க இருக்கிற பேரு முகவரி இதெல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு மெர்ஜ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதெல்லாம் நீங்க படிக்கலாம். அங்க இருந்து இதை எடுக்கலாம். அதெல்லாம் நீங்க உள்ள இருக்கும். பாருங்க, பொறுமையா பாருங்க. ஃபாரின் கீ
அந்த மாட்டம் ஜாயின் இருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல ஜாயின் பண்ணலாம், 2 டேட்டாவே ஜாயின் பண்ணலாம், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், யூனியன். ஸோ அந்த மாட்டம்லாம் இருக்கும். புரியுதா கைஸ்? ஸோ இது அதுக்கப்புறம் 1000 டேட்டா இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க 10 டேட்டா தான் வேணும் அப்படின்னா டாப்னு கொடுக்கலாம். ஓகே, எனக்கு இவ்வளவு டேட்டா தான் டிஸ்பிளே ஆகணும்னா லிமிட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாட்டம் நிறைய இருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்கியூஎல் ஆக்சுவலா. இது ஃபுல்லா நீங்க நிறைய படிக்கணும். புரியுதா? எஸ் ஆர் எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ்கியூஎல்லாம் தெரியுதுல என்னன்னு? புரியுது. Yes. ஓகே. ஸோ ஆனா இது இங்க இந்த அளவுக்கு நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு பிகினருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு பைத்தானுக்கு என்ன தேவையோ தான் என்னால் சொல்லி தர முடியும். ரைட்? ஓகே. பட் அதை நான் எடுத்துட்டு போனேன்னா ரொம்ப டிலே ஆயிரும். ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் நீட்டாக கொடுத்துட்றேன். அது எல்லாமே இருக்காது. அதை பார்த்து பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து நீங்க இது நீங்க எல்லாமே இப்ப பார்த்து நான் சொன்னனால பண்ணீங்க. இது நீங்களா மனப்பாடம் பண்ணி பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. கிரியேட், ரீடு, அப்டேட், டிலீட் அந்த 4 குறிய நீ மக்கப்பா இருக்கணும். அது மட்டும் அந்த அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க. எனக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க சண்டே வரப்ப அதை மக்கப் தான் வாங்க. ஓகேவா? அப்பதான் உனக்கு பைத்தான்ல அதை எப்படி போட்டு எப்படி லாஜிக்லாம் போடுறாங்கிறது உங்களுக்கு புரியும். சூப்பரா இருக்கும் கைஸ். நீங்க ஏன் பைத்தான் அவ்வளவு படிச்சோம், ஏன் அதுக்கு டேட்டா பேஸுக்கு என்ன சம்பந்தம், எல்லாமே சூப்பரா புரியும் உங்களுக்கு. நம்ம சண்டே மீட் பண்ணலாம். ஓகே கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? Okay, sir. Okay guys. So that's all guys. உங்களுக்கு ரெக்கார்ட்